கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது கொஞ்சம் கூட்டு. நான் இன்றைக்கு செய்திக்காக மல்கியாவின் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருப்பார். தேவன் தாம் மீண்டும் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக 2வது வருகை குறித்து நம்மோடு இடைப்படுவதற்கு அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரன் எல்லா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக பழைய ஏற்பாட்டு காலத்துடைய பரிசுத்தவான்கள் மூலமாக 2வது வருகை செய்தி கேட்பதற்கு நீர் உதவி செய்வதற்காக ஜெபிக்கிறோம். பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாக நம்ம மல்கியாவின் தீர்க்கதரிசனம் மூலமாக 2வது வருகை குறித்ததான காரியங்களை, சத்தியங்களை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா வருகையே இல்லை என்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் ரகசிய வருகை இல்லை என்கிற ஒரு கூட்டம், பரலோக ராஜ்யமும் நரகம் இல்லை என்கிற ஒரு கூட்டம். எப்படி வேணாலும் பாவம் செய்யலாம், இயேசு நமக்காக பாவமானார் என்று சொல்லக்கூடிய உபதேசத்தின் நடுவில் நாம் வசனத்தின்படி தெளிவடைந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி கர்த்தர் இப்படிப்பட்ட செய்திகளை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. மல்கியா என்கிறவர்கள் வேதாகமத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு 9 பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள். 9 பேர் மல்கியா என்கிற பேருடையவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மல்கியா தீர்க்கதரிசி ஆண்டுடைய 2வது வருகை குறித்து எழுதியிருப்பதை பார்க்க முடியும். மல்கியா என்று சொன்னால் கர்த்தரால் அல்லது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. அல்லேலூயா. சொல்லுங்களேலூயா. கர்த்தரால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. பழைய ஏற்பாட்டு காலங்களானாலும் இந்த சங்கீதத்தில் நாம் தியானித்த அத்தனை ராஜாக்களானாலும், இஸ்ரவேல் தேசத்துடைய முதல் ராஜாவாகிய சவுலானாலும், 2வது ராஜாவாகிய தாவீதானாலும், சாலமோனானாலும் எல்லாம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. ஆனால் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தான், ராஜாக்களை தள்ளிவிடுகிறவரும் அவர் தான். ஒரு சொல்லுங்களேலூயா. 136 சங்கீதத்தில் எத்தனையோ ராஜாக்களை கர்த்தர் அழித்தார். சவுலை ஏற்படுத்தினார், சவுலை தள்ளினார். ஆக ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் தள்ளிவிடுகிறவரும் கர்த்தர். ஆக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. அப்போ நீங்களும் நானும் எப்படின்னா ராஜாக்கள். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாக தெரிந்து கொண்டார். ஒரு சொல்லுங்களேலூயா. அப்போ நீங்களும் நானும் ராஜாக்கள் தான். பழைய ஏற்பாடு காலத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லோரும் கொடுக்கல. புதிய ஏற்பாடு காலங்களில் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையானாலும் பரிசுத்தவான்களானாலும் அந்த ராஜாக்கள் என்கிற அந்த அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ராஜான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகாரம் உள்ளவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள். அல்லேலூயா. எப்போ ஆளுகை செய்ய போகிறோம்? 2வது வருகையில் இயேசு கிறிஸ்துவோடு நாம் வரும்போது அதிகாரத்தோடு இந்த பூமியை 1000 வருடம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களாக இயேசு ராஜாவோடு நான் வரப்போகிறோம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ராஜாக்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. ஃபாதர் பாடும்போது எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையில் ஆளுவோம் தேசத்தை. ஒரு அலைய சொல்லுங்களேலூயா.
ஒரு நாள் வரும்போது இதே நம்ம இந்த பூமியை இயேசுவோடு கூட 1000 வருடங்கள் ஆளுகை செய்வோம். இன்னும் என்ன அதுக்கு மல்கியா என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அவனுடைய ராஜா அல்லது அவனுடைய ராஜா யெகோவா. ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம ராஜாக்களாக மாற்றின அவரும் ராஜா. பைபிள் இருக்கு இல்லையா, அவர் ராஜாதி ராஜா. அந்த ராஜாவை நீங்கள் என்ன செய்யுங்க, போற்றுங்கள். அவர் வரக்கூடிய நித்திய ராஜா, அழிவில்லாத ராஜா, 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில் ஆளுகை செய்யக்கூடிய வருகிற ராஜா. ஒரு அல்லேலூயா. மகாராஜா, சாலோமின் ராஜா. சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களே உங்களுடைய தலைகளை என்ன செய்யுங்க, அநாதி கதவுகளே திரும்புங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளுடைய கர்த்தராமே என்று சொல்லப்படும். ஒரு அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆக அந்த ராஜா நம்மை ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார். மூன்றாவது என்னன்னா, அவனுடைய ஆலோசகர் என்பது ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு நம்ம ஆலோசனை கேட்குறோமோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறவர். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நம்ம கேட்குறதில்ல, அவ்வளோதான். கேட்டானா நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம எங்கே போய் கேட்போம்? துன்மார்க்கனு கிட்ட ஆலோசனை கேட்போம். அவர் துன்மார்க்கமாக நமக்கு ஆலோசனை சொல்வார். அகித்தோப்பனுடைய ஆலோசனைகள் அவமாக்கப்பட்டதை போல் அது அவமாக்கி, கர்த்தரே நமக்கு நித்திய ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. இப்போ அந்த மல்கியாவினுடைய புஸ்தகத்தை, தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் நல்ல கவனிங்க. பிரசங்கத்துடைய தலைப்பு என்னன்னா, அவர் வெளிப்படும் போது நிலை நிற்பவன் யார்? ஒரு கேள்விக்குறி. அவர் வரும்போது, இந்த பூமியில் வரும்போது, நாயகத்திற்கு வரும்போது, 2ஆம் வருகையில் வரும்போது, அவர் வெளிப்படும் போது நிற்கத்தக்கவன் யார்? ஒரு அல்லேலூயா. வருகை என்பது முதலாவது வருகை, இயேசுடைய பிறப்பு கூட முதல் வருகை. 2ஆவது வருகை தான் இந்த பகிரங்கமான வருகை. இடையில ஒரு வருகை இருக்கு, ரகசிய வருகை. ஒரு அல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ரகசிய வருகை. அப்போது இந்த வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாளை சகிப்பவன் யார்? ஒரு அல்லேலூயா. 2ஆவது வருகையில் இயேசு இந்த உலகத்தில் வரும்போது, ஏன்னா அவர் உக்கிர கோபத்தோடு வருகிறார், நியாயம் தீர்ப்பதற்காக வருகிறார், தண்டனை கொடுப்பதற்காக வருகிறார். உக்கிர கோபத்தோடு கூட அவருடைய நாசியில் அவருடைய கோபம் ஏறிற்று என்று வேத வாக்கின்படி அவர் இந்த நாளை சகிப்பவன் யார்? ஒரு அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பு அங்கே இருப்பதனால தான் அந்த நாளை சகிக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல நாம் இராமல் இயேசுவோடு நிற்கிற இடங்களிலே நாம் இருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளானாலும் ஊழியம் செய்கிறவளானாலும் நமக்கு வருகிற இந்த பூமியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையோடு நாம் இருந்தால், இயேசுவோடு வெளிப்படும் போது இயேசுவோடு நம்ம நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த எதிரான இடத்துல நம்ம நிற்க இடம் இல்லாமல் போகும். இல்லைன்னா நம்ம அந்த அனுபவத்திற்கு இல்லைன்னா அந்த கர்த்தருடைய நாளை சகிப்பவன் யார் என்கிற கேள்வி தான் நமக்கு அந்த இடத்துல தான் நிற்கும். அப்போ எதெல்லாம் நம்ம சகிக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்குள் வந்தது நிமித்தம் நமக்கு வருகிற பலரால் வருகிற நிந்தைகளை சகிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் பின்வாங்கி என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. முந்தின சபையில் ஒரு வாலிபன் பேர் சொல்ல வருத்தப்படலை. அவர் பிச்சு, அவர் பேர். குடும்பத்தில் நிறைய அண்ணன் தம்பி இருக்கிறாங்க,
சகோதரமாக இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஒரு முறை அவருடைய சகோதரிக்காக என்னை தேடி வந்தார். தேடி வரும்போது ஆண்டவனோடு பேசினார். இன்னும் நம்முடைய அவனுக்கு சொல்ல அப்படின்னார். என் மனதிலே சொன்னது நான் சொன்னேன். அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல வந்தால் உனக்கு சொந்த கார் தரேங்கிறாரு, சொந்த வீடு தரேங்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவன் அதை கேட்கல. மீண்டும் இன்னொரு தடவை வரும்போது மறுபடியும் உணர்த்தினேன். அப்போ எப்படி வந்தான்னா தற்கொலை செய்கிற சூழ்நிலையில் வந்தான். அப்படி தான் வந்தாங்க. இல்லை இன்றைக்கி ஆண்டவரை பேசுகிறாரு. உன்னை நீ வாடகைக்கு என்ன செய்கிறான், வண்டி ஓட்டுறான், நீ வா அப்படின்னு சொல்லும்போது முதல் வாரம் வரும்போது அவனுக்கு பல விதத்தில் நின்றன. எல்லோரும் என்னை நிந்திக்கிறாங்க, போய் அங்கே போயிட்டான்றாங்க பாஸ்டர் அப்படி. அப்போ நான் சொன்னேன், நீ தற்கொலை செய்கிற சூழ்நிலை யார் உனக்கு உதவி செய்தார்? இந்த குடும்பம் உனக்கு உதவினதா என்று அவனுக்கு சில ஆலோசனை. அதுக்கு மீறி வந்தான். இன்றைக்கும் அந்த சபைக்கு தூணாக இருக்கிறார். ஒரு ஆலோசனைகளே இல்லையா? சொந்த கார் இருக்குது. அதுக்கு பின்னாடி திருமணம் நடந்தது. 2 பிள்ளைகள் கல்லூரியில் நகை கழட்டி அழகாக அந்த சர்ச்சில் இருக்கிறாங்க. 2 மாடி வீடையும் கட்டி இன்னொரு இடத்துல 7 சென்ட் வாங்கி வச்சிருக்கிறார். ஒரு ஆலோசனைகளே இல்லையா? ஆக அந்த நிந்தியை சகிக்கிறவர்கள், கர்த்தருடையனாலே சகிக்கிறவன் யார்? அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பாடுகள் வரும், கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு உபத்திரங்கள் வரும், கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பரிகாசங்கள் வரும், கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு சோதனைகள் வரும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்படுகிறபடி இவைகளெல்லாம் நாம் சகித்து கொண்டால் இந்த சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் இயேசுவோடு நிற்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா, கைகளை சொல்லுங்களே லூயா. ஆக கர்த்தருடைய நாளிலே சகிப்பவன் யார்? சகிக்கவே முடியாது. இன்னொரு வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை வாசிக்கும் போது அந்த கர்த்தருடைய நாளை தாங்குகிறவன் யார் அப்படின்ட்டு அவ்வளோ தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கு. தாங்குகிறவன் யார்? தாங்க முடியாது. அவர் ஜட்ஜ்மெண்டெல்லாம் தாங்க முடியாது, அவர் பனிஷ்மெண்டெல்லாம் தாங்க முடியாது. அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் கோப கனலோடு தான் இருக்கும். அதை தாங்குகிறவன் யார்? ஒரு லேச்சுங்களே இல்லையா? இதில் நீங்கள் யோவேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நம்ம ஏற்கனவே அதில் சிலருக்கு வந்து அதுக்கு தியானித்த வசனத்துக்கு பின்பு சில வசனங்களை கேட்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். அவைகளுக்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பினால பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். பூமி என்ன செய்யுமா? ஆண்டவர் வரும்போது பூமி அதிரும், வானங்கள் அசையும். வானங்கள் என ஆண்டு சொல்றாரு. அத்தி மரத்தை நான் ஒரு விசை கூட அத்தி மரத்தை குலுக்கும் போது அந்த காய்கள் விடுவதை போல வானத்தின் சத்துவங்களை நான் அசைப்பேன். அதில் நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே என்ன செய்யுமா? விழுந்து போகுமா? அப்படிப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பின் காலம்தான். வாசிங்க பார்ப்போம். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். நட்சத்திரங்கள்ல ஒளியா இருக்கிறது ஒளி மழங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். கர்த்தர் தன்னுடைய சேனை என்பதை யாருங்க சொல்லிட்டேன். தூதருடைய சேனை, எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவானுடைய சேனையோடு முழக்கமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது. அவருடைய பாளையம் என்னென்ன? அவர் சேர்ந்த அந்த கூட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னா 20 லட்சம் பேர் இறங்கினார்கள். அப்போ இயேசுடைய பாளையம் அவரோட சேர்ந்த கூட்டம் பாளையம் மகா பெரிது. அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கிறது. அதை சகிக்கிறவன் யார்? ஒரு அலேச்சுங்களே அல்லையா? எங்கேயாவது அதை சகிக்க முடியாது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட இப்படிப்பட்ட செய்தி கொடுப்பாருன்னா, தப்பி தவறி நாம் கீழ்ப்படியாமல் சபைக்கு வந்து வராமல் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்பதற்காக நம்மை நேசிக்கிற தேவன் நாம் அந்த சேனையோடு அந்த பாளையங்களோடு இயேசுவோடு நிற்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட செய்திகளை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்போ அந்த நாளை சகிக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்களை சொல்லுவாங்க சகிக்க முடியலையங்கம்பாங்க. அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த அந்த உலகம். ஒன்றுக்குன்னா பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் சில வாழவே சகிக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைன்னா கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி நிற்க முடியும்? ஆக அதற்குள்ளாக நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலிருந்து அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவரோடு கூட வருவோம். ஹல்லேலூயா. இப்போ மீண்டும் அதில் கர்த்தர் அவர் வெளிப்படும் போது 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சீக்கிரமா ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் சொல்றாரு. அவர் வரும் போதும், அவர் வரும் நாளில், அவர் வெளிப்படும் நாளில் 3:2 வாசிக்கிறோம். கர்த்தர் வெளிப்படும் நாளிலே நிலை நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. சகிப்பவன் யார் அது வேற, நிலை நிற்பவன் யார்? நிற்க முடியாது. சாதாரணமாக சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கோவம் தான் முன்னாடி நிற்க முடியாதும்பாங்க. ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, இந்த மேடம் கூட வந்த கோவம் தான் நிற்க முடியாதும்பாங்க. எத்தனை பேர் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆக தேவனுடைய கோபம் வரும்போது அங்கே நிலை நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, பச்சிக்கிற அக்னியாய் அவர் இருப்பார். அவர் வாயில் என்னமா பட்டயம், வாயில பட்டயம், நாசியின் சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து போவார்கள். அவருடைய கண்களிலே அக்னி சுவாலை. ஒரு ஹல்லேலூயா. ஆக இந்த நாளிலே நாம் நிற்க முடியாது. ஆக இயேசு வெளிப்படும் போது அவரோடு நிற்கிற கூட்டமாக இருக்குது. அப்படின்னா கர்த்தர் உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எவைகளெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த வெளிப்படுத்தின காரியத்தில் நாம் சரியாக இருந்தால் கர்த்தர் வெளிப்படும் போது அவரோடு இருப்போம், நாம் எதிராக நிற்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினார்? அந்த வெளிப்படுத்தின காரியங்களிலே நாம் ஜீவிக்கிறோமா, அவரை வெளிப்படுத்தின காரியத்தில் நாம் வாழ்கிறோமா என்று நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முதலாவது ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏசாயாவின் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நல்ல கவனிங்க, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் யாக்கோபுடைய தேவ ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம், அவருடைய பாதையிலே நாம் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும், எது முதல்ல வெளிப்படுத்த, சியோனிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தரின் கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஒரு ஹல்லேலூயா. 1000 வருஷம் ஆட்சியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் நமக்கு ஏற்கனவே இதை வேதாகமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதாகமம் நம்ம கையில் வைத்திருக்கிறோம். ஆக தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த வேதாகமத்தை கை கொள்ளும் போது, இயேசு வெளிப்படும் போது நான் அவரோடு நிற்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ எல்லா கையில் வேதாகம் இல்லைன்னு இல்லாமல் இல்லை, ஒரு சிலர் 2-3 கூட வச்சிருக்கிறாங்க. வேதத்தை கையில் வைப்பதனால் அல்ல, வேதத்தின்படி நடக்கிற உத்தமத்தார்கள் பாக்கியவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியம், இரவும் பகலும் பிரியமாக இருந்து அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். சும்மா நம்ம வேதத்தை வைப்பதனால் அல்ல, வேதத்தை நாம் சுமந்தால் கர்த்தர் நம்மை சுமப்பார். ஆக வேதத்தை நன்றாக, சிலரை பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரம் கூட வாய்க்கில் வாசிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருவாங்க, கொண்டு வைப்பாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருவாங்க, கொண்டு போய் என்ன செய்வாங்க, வைத்துருவார்கள். அதான் பிரசங்க நேரத்தில் நம்ம சில வசனத்தை கேட்டால் ஜனங்கள் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. 1-2 பேர் மாத்திரம் செய்கிறாங்கன்னா
அவங்க வசனத்தை தியானிக்கிறது இல்லை, வசனத்தை வாசிக்கிறது இல்லை. சும்மா ஏதோ அது வாங்க வச்சு என்ன செய்கிறாங்க, வைத்திருக்கால் தவிர ஒரு சிலர் வாசிப்பார்கள், நான் பார்த்துருக்குறேன். ஆக வேதம் எதுக்கு தந்திருக்கிறாருன்னா, வேதத்தை எதற்கு வெளிப்படுத்தினாருன்னா, முற்காலங்களிலே சபை சரித்திரத்தில் பார்த்தான்னா யாருமே வேதத்தை எழுந்தக்கூடாது. அங்கே இருக்கிற திருச்சபையினுடைய அந்த அவர்கள் மாத்திரம்தான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல வேதம் இல்லாமல் இல்லை, எல்லா வீட்டில் வேதம் இல்லாமல் இல்லை. ஆனால் எதற்கு அதை வெளிப்படுத்தினார்? அதன்படி நடப்பதற்கு. அல்லேலூயா. அப்போ எங்கள் தேவாலயத்திலிருந்து வேதமும் வசனமும் வெளிப்பட்டது. அப்போ வசனத்தின்படி நடக்கும். வசனம்தான் நம்முடைய பாதைக்கு எப்படி இருக்கா? தீபம். நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு எப்படி இருக்கா? வெளிச்சமாக இருக்கு. வசனம் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. ஆக இந்த வசனத்தில் வெளிப்படுகிற இந்த வசனத்தில் ஒருவன் என்றால், இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் இயேசுவோடு வெளிப்படும் போது நிற்க முடியும். இயேசு வெளிப்படும் போது அங்கே நிற்பவன் யார் என்ற இடத்துல இல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. வேதத்தையும் வாசிக்கலை, வசனத்தின்படி ஜீவிக்கலைன்னா நமக்கு சூழ்நிலை அப்படி தான் வரும். இயேசு வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக நிற்கவன் யார்? அல்லேலூயா. அப்போ இன்னும் நமக்கு என்னென்ன வெளிப்படுத்தினார்? வேதத்தை வெளிப்படுத்தினார், வேத வசனங்களை வெளிப்படுத்தினார். அதே நீங்கள் எரோமியாவின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எரோமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 30. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, அவளை என்னென்ன பண்ணுறாரு? சௌக்கியம் பண்ணுவேன், ஆரோக்கியம் கொடுப்பேன், அவளை குணமாக்குவேன், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் அவருடைய பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா. ஆக மூன்றாவது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன? சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. பல இடங்களிலே சத்தியம் பேசுவது இல்லை. ஆக சத்தியத்தை வெளிப்படுத்தினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பான். சத்தியத்தை அநேகர் விற்று கொண்டு இருக்கிறாங்க. சத்தியத்தை வாங்க அதை நீ என்ன செய்யாத இருக்காது. சத்தியத்தை வீணாயம் அடுக்கணுக்கு தேவ கோபாக்கினி வானத்தில் என்ன இறங்கி வரும். சத்தியங்கள் தெருக்களிலே தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னு இன்றைக்கி அப்படி தான் இருக்கு. சத்தியத்தை பேசினவர்கள் இன்றைக்கி சத்தியத்தை பேசுறது இல்லை. சத்தியத்தில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி சத்தியத்தில் இல்லை. எல்லாரும் சொல்ல முடியாத ஒரு சிலர் இன்றைக்கும் அந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. ஆக தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களிலே நாம் என்ன செய்யணும்? வாழணும். தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வேதத்திலும் வசனங்களிலும் அவருடைய சத்தியத்திலும் நாம் வாழ்ந்தால் இயேசு வெளிப்படும் போது நம்ம அவரோடு கூட நிற்க முடியும். ஒரு அல்லேலூயா. இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இதை வெளிப்படுத்தினார். 102ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. 102ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் மகிமையில வெளிப்படுவது வேற, ஏற்கனவே வெளிப்படுத்தியிருப்பது வேற. சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கத்தக்க தேவ மகிமை சீனாய் மலையில் இறங்கினது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அதை பார்க்குறாங்க. பச்சிக்கிற அக்னி போல தேவ மகிமை இறங்கினது. ஆக வெளிப்படுத்தப்பட்ட தேவ மகிமையை நான் அனுபவிக்கணும். ஒரு அல்லேலூயா. சபைக்கு எதுக்கு வரும்? அது கிருபையை தாவீது ஆராய்ச்சி செய்யும்படியாக, அந்த மகிமையிலே வளரும்படியாக,
அந்த மகிமையில பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் நமக்காக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. சாலமோன் மண்டபத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கினது. அவருடைய வஸ்திரத்தை தொங்கலினால தேவாலயம் மகிமையினால நிறைந்திருந்தது. ஆசாரியினால ஊழியம் செய்ய முடியாதபடி தேவ மகிமை இறங்கினது. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கும் போதெல்லாம் தேவ மகிமை இறங்கத்தான் செய்யுது. அந்த மகிமையை எத்தனை பேர் நாம் உணர முடியும்? எத்தனை பேர் அந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஒரு அல்லேலூயா. அந்த மகிமை கேட்கிற பிள்ளைகளுக்கும் பேசுகிற எனக்கும் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே இறங்கினா அவங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் தம்முடைய மகிமையிலே மகிமை வெளிப்படுத்தினார். இன்னும் தம் மகிமையிலே வெளிப்படுத்துவார். அவருக்கு பேர் மகிமையின் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இல்லையா, ஒரு பாடல் பாடுவாங்க, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது, ஒரு மகிமையின் மேகம் எங்கள் சபையை மூடுது. இது மூடனா ஆசார்பு கூடாரத்தில் தேவ மகிமை இறங்கினதை போல அந்த மகிமை இறங்கினா எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைகள் எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய மகிமை எங்கள் மேலே என்ன செய்யணும்? இறங்கணும். அந்த மகிமையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் வெளிப்படுத்துகிற அந்த மகிமையிலே நாம் இருப்போம் என்றால் இயேசு வெளிப்படும் போது அவரோடு நிற்க முடியும். அந்த நாளை அவர் வெளிப்படும் போது நிற்பவன் யார் என்ற இடத்துல நாம் இல்லாமல் தேவனோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் எதை வெளிப்படுத்தினார்? வாசித்து பாருங்க, 106ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி போதும். அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி வல்லமை வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வல்லமை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் யெகோவா. எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை அதன் நெருக்கத்தை விடுப்பதற்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாரா? விடுவித்தவரை துதியுங்கள், அப்படி கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அவர் வல்லமை தனக்கென்று வைத்துக் கொள்ளல, அவருடைய வல்லமை ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தான் வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது வல்லமை என் தேவனுடையதுங்கிறான், கர்த்தருடையது. உடன்படிக்கை பெற்று இருக்கும்போது அங்கிருக்கிற வல்லமை தாகோன்களை உடைத்து போட்டது. ஒரு அல்லேலூயா. ஆக தேவ வல்லமை உங்கள் வீட்டில் உங்களுக்குள்ள வெளிப்படும் என்றால் உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எந்த மாந்திரமானாலும் எந்த காரியானாலும் அது உடைந்து போகும். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டு சொல்வார், பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் உதரப்போகிறதுனால 12 வருஷம் தன் ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவருக்கு செலவு பண்ணான். ஒரு சற்றேனும் அவளுக்கு குணம் கிடையாது. மிகுந்த வருத்தத்தோடு காணப்பட்டார். இயேசு வருவதை கேள்விப்பட்டார். தீர்மானம் பண்ணினார், இன்னைக்கு நீ வேற வழி கிடையாது, வேற கதை கிடையாது. நான் இயேசுவினுடைய வஸ்திரத்தை என்ன செய்ய போகிறேன்? தொட போகிறேன். அவரிருந்து வெளிப்படுகிற வல்லமை தான் என்னை குணமாக்கும். ஒரு சொல்லுங்களே, அல்லேலூயா. அவள் கடந்து போனால் எத்தனையோ திரளான கூட்டம், அவளை நடக்க முடியல. இருந்தாலும் போய் இயேசுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தான் தொட்டார். இயேசு உணர்ந்தார். எப்படி உணர்ந்தார்? என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் அவரிடத்துல ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்டார். இவ்வளோ ஜனங்க இருக்காங்களே, எப்படி இல்லை, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு.
அவள் நடுங்கி பயந்து நான் தான் உம்மை தொட்டேன். ஒரு அலே சொல்களே லூயா. அந்த வல்லமை புறப்பட்ட மாத்திரத்தில் 12 வருஷமாக இருந்த வியாதிகள் அந்த ஜனமே குணமானது. கைகளை தட்டி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கவனிங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் எப்பேற்பட்ட பலவீனங்களானாலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்றால் அந்த பலவீனத்திற்கோ அந்த பிரச்சனைக்கோ அந்த போராட்டத்திற்கோ இடமில்லாமல் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அது எத்தனை வருடம் தீராத பிரச்சனையாக இருக்கலாம், எத்தனை வருடங்கள் அதோடு நீங்கள் போராடி இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே உங்கள் வல்லமை என் மேலே இறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. உங்கள் வல்லமை எங்கள் குடும்பத்து மேலே சபை மேலே இறங்கணும் என்று சொல்லும்போது அந்த நிமிஷங்களிலே அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அந்த வல்லமை வெளிப்படுத்துகிற தேவனுடைய வல்லமையை, அவருடைய வல்லமையை நாடணும். கடைசியாக சகோதரர்களே, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, பலனடையுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. வல்லமையில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். இப்போ நல்ல கவனிங்க, 1 பேதுருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சீக்கிரம். அழிந்து போகிற பொன், எல்லாம் கவனிங்க, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம், உங்களுடைய எது விலையேறப்பட்டதா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருந்தால் தான் அது விலையேறப்பட்டது. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. கடைசி இயேசு வெளிப்படும் போது அந்த விசுவாசத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள், சோதனையை சகித்து வாழ்கிற தேவ பிள்ளைகள், அந்த இயேசு வெளிப்படுதும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் எல்லாவித சமாதானம் நம்ம மேலே நிரம்பும். அப்படின்னா நாம் இயேசுவோடு நிற்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. எதிரடியான இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார். எங்க அப்படின்னா, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சீக்கிரமாய் வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. இப்ப இயேசுக்கு ஒப்பா இருந்தானா அங்க நிக்க தேவை கிடையாது, அதனாலே சகிக்கக்கூடிய தேவை கிடையாது. தைரியமா இயேசுவோடு நாம நிற்கலாம். ஒரு அல்லேலூயா. அவர் வெளிப்படுத்தப்பட்ட அத்தனை காரியங்களிலும் சரியாக நாம் ஜீவித்தால், சரியாக நாம் வாழ்ந்தால் அந்த இயேசுவோடு கூட நாம் வாழ முடியும். அல்லேலூயா. மீண்டும் மல்கியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அது 3ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தில் வாசிங்க. கர்த்தர் வெளிப்படும் போது அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அப்படின்னா நிலை நிற்கக்கூடிய சில சத்தியங்கள் இருக்கு. அதிலெல்லாம் நீங்கள் நம்ம நிலை நின்றால் இயேசுவோடு சீயோன் மலையிலே நிற்க முடியும். ஒரு அல்லேலூயா. இயேசு இந்த 2வது வருகை வரும்போது அவரோடு நிற்க முடியும் தவிர அதிலெல்லாம் நம்ம நிலை நிற்கலைன்னா நிலை நிற்கிறவன் யார் என்று அந்த இடத்துல நிற்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துடும். அப்போ எதிலெல்லாம் நம்ம நிலை நிற்க வேண்டும்?
நிலை நிற்கக்கூடிய வேதத்தில் எதெல்லாம் நமக்கு நிலை நிற்க வேண்டும் என்று சாதாரணமாக சொல்லுவான். சிலரை பார்த்தா இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிலை இல்லை, சாணத்தை விட்டு அலைகிற குருவியை போல தான் இருக்கிறாங்க அப்படிம்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டெடி மைண்டு இல்லைம்பா, ஒரு உறுதி இல்லை, கர்த்தருடைய விஷயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இல்லை, ஏதோ கடமைக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு வராங்க தவிர தங்களையும் நிலைநிறுத்த முடியல, பிள்ளைகளையும் நிலைநிறுத்த முடியல. ஒரு அலைய சொல்லலையே இல்லையா? பிள்ளைகளை உலக காரியத்தில் நிலைநிறுத்துவாங்க, ஆவிக்குரிய பாதையில் தங்களால் நிலைநிறுத்த முடியல. பிள்ளைகளை இந்த ஒழுங்கு கிரமங்களிலே நிலைநிறுத்த முடியாத சூழ்நிலை வரும்போது அங்கே அவர் வெளிப்படுகையில் நிற்பவன் யார்? ஒரு அலைய சொல்லலையே இல்லையா? அந்த இடத்துல தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ எதிலெல்லாம் நம்ம நிலை நிற்க வேண்டும் என்று யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம், நல்ல கவனிங்க, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயிற்றென்று, உம்மாலே உண்டாயிற்று என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். யோவான் 15:7. சில நேரங்களில் வசனத்தை போன வாரம் அப்படித்தான் மாற்றி மாற்றி வாசிக்கிறாங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நல்ல கவனிங்க, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப எதில் நிலைத்திருக்கணும்? தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு அலைய சொல்களே அல்லையா? தேவன் தந்த வசனங்களிலே நிலை நிற்க வேண்டும். எத்தனை பேர் வசனத்தின்படி நாம் வாழ்கிறோம்? எத்தனை பேர் வசனத்தின்படி நாம் ஜீவிக்கிறோம்? எத்தனை பேர் வசனங்களிலே உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறோம்? ஆக வசனங்களிலே நிலை நிற்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட எத்தனை வருடங்கள், எத்தனை பேர் இங்கே நிலை நினைச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் நிலை இல்லாமல் போயிருக்கிறாங்க. ஒரு அலைய சொல்லலே இல்லையா? ஏன்னா வசனம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல நிலை நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. இல்லைன்னா இந்த சபை எப்படி இருக்கும்? 2 முறை இந்த சபை உடைந்து போன காரியம் என்ன? ஒடிச்சு கொண்டு போனது அது ஊழியம் கிடையாது. ஆக அவங்க கர்த்தருக்குள்ளாக வசனத்தில் நிலை நிற்க முடியல, வார்த்தையில் நிலை நிற்க முடியல. அதன் நிலை நிற்காதவர்கள் ஆண்டுடைய கூட நிலை நிற்க முடியாது. ஒரு அலைய சொல்லலே இல்லையா? அங்கே நிலை நிற்கணும் யார் என்கிற இடத்துல தான் இருக்க முடியும். ஆக வசனத்தில் நிலை நிற்க வேண்டும். ஜீவிதங்களில் 1000 பிரச்சனை வந்தாலும் வசனங்களில் நிலை நிற்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். 2வதாக நீங்கள் 2 யோவானுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் வாசிங்க. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களான தான் சுத்திகரிக்கப்பட்ட. நீங்க வாசிங்க. அவர் போன வாரம் தப்பு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், அப்போ நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்ப எதில் நிலை இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் உபதேசத்தில். ஒரு அலைய சொல்களே இல்லையா? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலை நிற்காதவன் அவனுடையவன் அல்ல, அவன் தேவனுடையவன். ஆக கிறிஸ்துவினுடைய உபதேசத்தையும் பிதாவின் உபதேசம் ஏற்றுக்கொள்ளாத வீட்டிலே சேர்த்தக்கூடாதுங்கிறார். ஆக இயேசுவோடு நிற்க வேண்டும். ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உபதேசத்தில் நிலை நிற்க வேண்டும். அலையில சொல்களே இல்லையா? சத்தமாக சொல்களே இல்லையா? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செழிப்பின் உபதேசம் இந்த மாதிரி தான் பிரசங்கம் போக தவிர உபதேசங்களை நம்ம பார்க்க முடியல, உபதேசங்களை கேட்க முடியல. உபதேசம் கேட்டாலே எல்லாம் ஆசீர்வாதம் வந்துடும். ஆக தேவன் தந்த உபதேசங்கள் அவள் வாய்களை திறந்தால், மலை பிரசங்கமானாலும் தேவாலயமானாலும் அவள் வாய்களை திறந்தாலே உபதேசம் தான். ஒரு அலைச்சுகளே இல்லையா?
உபதேசத்தில் நிலை நிற்கிறவர்கள் இயேசுவோடு நிற்க முடியும், எதிராக நிற்க முடியாத சூழ்நிலை உருவாகும். ஆக உபதேசத்தில் ரெண்டாவதாக நிற்க வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் எதில் நம்ம நிற்கணும் அப்படின்னா, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனம் தாவீது சொல்லும் போது, நானும் தேவனுடைய வீட்டில் நீடித்த நாட்களாய், ஒரு அலைச்சல்களே இல்லையா, எத்தனை பேர் நிலைச்சிருக்கிறாங்க, எத்தனை வீடு மாறுறாங்க. அப்போ எங்கே நிலைச்சிருக்கணும்? நாட்டப்பட்ட இடத்துல. எங்கே கத்த நாட்டினார்? நாட்டப்பட்ட இடத்துல இயேசு வருகிற வரை நிலைத்திருக்கிறவர்கள். ஒரு அலைச்சல்களே இல்லையா, கைகளை வச்சு சொல்லுங்க அலையலுயா, கைகளை தட்டி கத்தரை நான் மயப்பட, கத்துடைய வீட்டிலே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்பதான் சொல்றாரு, நன்மை கிருபை என்னை தொடரும், எங்க போனாலும் நன்மை வரும், கிருபை வரும். கத்துடைய வீட்டில் நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 24 எழுதும் போது, யார் கத்துடைய பர்வதத்தில் ஏறுவார், யார் கத்துடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார், கைகளிலே தூய்மை வேணும், மாசு இல்லாதவனுங்கிறார். கத்துடைய ஆலயத்தில் நிலை நிற்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல நம்ம நிற்க முடியாத ஒரு பாக்கியத்தை தருவார். ஆலயத்தில் நிற்கணும். கடந்த ஒரு 2 வாரம் உபவாச கூடத்தில் யாருமே வரல. ஒரு ஊழியர் உடம்பு சரியில்லைன்னா அந்த நேரத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ணோம். என் மனைவி மாத்திரம்தான் அந்த 2 வாரமும் தனியாக ஜெபம் பண்ணிட்டு வரேன். நிலை நிற்க முடியல. ஒரு அலைத்துறைகளே இல்லையா, சபையை ஒழுங்கு கிரமத்திற்கு நிலை நிற்கணும், ஆலயத்தில் நிலை நிற்கணும், கர்த்தருடைய வீட்டில் நிலை நிற்கணும். அந்த நிலை நிற்கிறவர்கள் இயேசு வெளிப்படும் போது தேவனோடு நிலை நிற்க முடியும். அல்லையிலே சொல்லுகளே இல்லையா. சிலர் 2 வீட்லேயும் நிலை நிற்பாங்க, அவங்களால முடியாது. சில 3-4 வீட்லேயும் நிலை நிற்பாங்க. கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய தேவனுடைய சபைகளிலே ஜீவனுள்ள நாள் வரையும் நிலை திறந்தால் இயேசு வெளிப்படும் போது அவருக்குள்ளாக நிலை நிற்க முடியும். அல்லேலூயா. ஆக அந்த எதிராக நிற்பவன் யார் என்கிற இடத்துல அவன் இருக்க முடியாது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில், ஆண்டவர் சொல்றார், எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. எப்ப நிலை இருக்கணும்? நமக்கு வருகிற சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளே நிலை நிற்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஒரு அலைய சொல்களே இல்லையா. எத்தனை பேர் ஐயோ சோதனை ஒன்று தாங்க முடியலன்னு, இதை நம்ம பிரசங்கம் பண்ணால் 2 மணி நேரம் கூட பண்ணலாம். ஆனால் நமக்கு 1 hour ரெக்கார்டுனால நான் சுருக்கிறேன். நமக்கு வருகிற சோதனைகளிலே நிலை நிற்க வேண்டும். ஒரு அலைய சொல்களே இல்லையா. எத்தனை பேர் தேவனை அறிந்தவர்கள் தங்களுக்கு நேரிடுகிற சோதனையில நிற்க முடியாம இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி போன கூட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கை எவ்வளோ சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலே கர்த்தரோடு நிற்கிற ஜீவியத்தை உடையவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு அலைச்சல்களே இல்லையா. சோதனை பாடு என்பது பயப்படக்கூடாது. இயேசுவே அந்த சோதிக்கப்பட்டார். நமக்கு வருகிற சோதனைகளை நிலை நிற்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிங்க.
பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது பிதா என்னில் அன்பாய் இருப்பதை போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதை போல நீங்களும் என் கற்பனைகளை நீங்கள் ஏற்கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம்? பவுலை போல சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் சொல்ல முடியுமா? எபேசு சபைக்கு ஆசிய கண்டத்தின் 7 சபைக்கு முதல் சபை எழுதுகிறாரு, ஆதியிலே இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரிலே குறை உண்டுங்கிறார். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக சபையில் இருக்க வேண்டும். அந்த அன்பிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆக அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய நிறைய பேர் ஒரு காலத்தில் நிலைத்திருந்தார்களே, இன்னைக்கு நிலைத்திருக்க முடியல. ஆக நாம் அன்பிலே நிலைத்திருந்தால் அன்பின் தேவனோடு வெளிப்படும் போது நிலை நிற்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி சீசர்களினுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு அல்லேலூயா. எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நீங்க விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனும். அல்லேலூயா. சிலர் விசுவாச கப்பலையே சேதப்படுத்திட்டாங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு பாஸ்டர், இப்போ விசுவாசமே இல்லை. அப்படியுமே நம்ம தான் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தில் தளர விடக்கூடாது. விசுவாச வார்த்தையை சொல்லுங்க, நீங்கள் நினைக்கிறதே உங்கள் குடும்பத்தில் தருவார். அல்லேலூயா. விசுவாசம்தான் உலகத்தை என்ன செய்யும்? பணம் இருந்து ஒன்றும் செய்ய முடியாத சில சூழ்நிலை. விசுவாசம் இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆக அந்த விசுவாசம் உடையவர் தந்த தேவனோடு நிற்கணும்னா விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயுல வாசிக்கும் போது சீக்கிரம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உத்தம விதவையாய் இருந்து தனிமையா இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலே நிலைத்திருப்பாள். ஒரு அல்லேலூயா. எதில் நிலை நிற்க வேண்டும்? ஜெபத்தில் நிலை. எத்தனை பேர் என் காலமாக ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் குடும்பங்களிலே ஜெபம் பண்ணீங்க? தனி ஜெபம் யார்கிட்ட இருக்கு? கடைசி வரையும் ஜெபத்தில் நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் மாலை 6 மணிக்கு முழங்கால் ஜெபம். எத்தனை பேர் நம்ம ஜெபத்துக்கு வருகிறோம்? முன்பெல்லாம் நம்ம ஜெபம் சில சொல்லுவாங்க, அப்போல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ண கூடி. இப்போ இருக்கா? ஜெபத்திற்கு யார் தடை பண்ணா? தடையே இல்லை. காலை 5:30 மணிக்கு கதவு திறந்தால் சாயங்காலம் 9:30 மணிக்கு தான் கதவு போட்டுருக்கு. அல்லேலூயா. எப்போ வந்தாலும் ஜெபம் பண்ணல. அப்போ ஜெபங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். தானியேல் அந்த ஜெபத்திலே நிலை நிறுந்தான். சில பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஜெபம், கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம் தீர்மானமாக, அப்புறம் அப்படி விட்டுருவாங்க. ஜெபம் செய்தால்தான் ஜெயத்தை தானியேல் காரியமோ ஜெயமாக மாறினது. அல்லேலூயா. ஆக ஜெபத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் ஜெப வீரராகி இயேசுவோடு நிற்க முடியும். ஒரு அல்லேலூயா. கடந்த நாட்களில் எனக்கு வாயும் வரல, ஜெபமும் பண்ண முடியல, ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனாலும் மௌனமாக ஜெபிக்க மனசில் ஜெபம் பண்ணேன்.
போன வாரம் இந்த வாரம் தான் நடுராத்திரி எழுந்து ஜபிக்க மீண்டும் உதவி செய்தார். ஒரு இல்லையா? அப்போ அந்த என்னால் ஜபிக்க முடியலையாங்கிறது நமக்கு துக்கமாக இருக்குது. சபை இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்கள் ஜபத்தில் நின்னால் இந்த இடம் காலியாகவே இருக்காது. ஒரு இல்லையா? சிலர் பாருங்க, நீங்கள் நிறைய பேர் இருக்கான போக்கும் வருத்தமாக தான் இருக்கணும். அவங்களால நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆக ஜபத்தில் நிலை நிற்கக்கூடிய தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். இங்கே பிலிப்பருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 வசனத்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம். பிலிப்பருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு கட்டப்பட்டிருக்கிறான், கட்டுண்டவனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக முடியும். மிகுந்த மனத்தாழ்மையும், மிகுந்த மனத்தாழ்மையும், சாந்தமும், நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அங்க அந்த வசன கீழே பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். ஒரு அலைய சொல்களே இல்லையா? கர்த்தருக்குள் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? திராட்சை செடியானது அந்த செடியில் அந்த கொடி நிலைத்திருந்தால் அதுக்கு மிகுந்த கனி கொடுக்கும். அந்த கொடி நிலைத்திருக்கவில்லை என்றால் சாயங்காலக்குள்ள வெயிலில் அது வாடி போய்விடும். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் நான் அவனிலே நிலைத்திருப்பேன். அல்லேலூயா சொல்களே இல்லையா? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. இன்னொரு வசனம் இருக்கு, அதை நம்ம மறக்க முடியாத ஒரு வசனம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே வாசித்து பாருங்க. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்படி சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் சொல்றாரு. எல்லாரும் உங்களை பகைப்பாங்க, என்னை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். கைகளை தட்டி கர்த்தரை நாம் பயன்படுத்துவோம். அப்ப எதுவரை நிற்கிற ரட்சிப்பு என்பது என்ன? முடிகிற வரையும், எக்கால சத்தம் கேட்கிற வரையும், மத்திய ஆகாயத்தில் இயேசு வருகிற வரையும், ஆரவார சத்தம் கேட்கிற வரையும், அந்த ரட்சிப்பிலே முடிவு பரிந்த நிலைத்திருக்கிறவனே கடைசி நாளிலே இயேசு வெளிப்படும் போது அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சபையிலே ரட்சிக்கப்பட நிலைத்திருக்கிறார்கள்? நிலைத்திருக்க முடியல. சங்கீதம் 1 வாசிக்கிறோம், பாவிகள் நீதிமான் சபையிலே நிலை நிற்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அவளால் நிற்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த ரட்சிப்பினுடைய காரியங்கள் சரியாக அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாதனால அவர்களுக்கு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்களும் நானும் முடிவு வரைந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. எல்லா உலக பகைக்கும், குடும்பத்தில் பகைப்பாங்க, மனைவியே பகைப்பாள், கணவனே பகைப்பாள், சொந்தங்கள் பகைக்கும், நண்பன் பகைப்பான், போய் அங்கே போயிட்டான்னு. ஆனால் அது நடுவில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை முடிவு வரைந்து நிலைத்திருக்கிறவனே இயேசுவோடு நிற்க முடியும். அதில் சொல்களே அல்லேலூயா. அவர் வெளிப்படுகையில் நிற்பவன் யார்? நமக்கு சொல்லலை, நம்ம வேலை அந்த தகுதி இல்லைன்னா அந்த இடத்துல இருந்துருவோம். நாம் இயேசுவோடு வெளிப்படும் போது இயேசுவோடு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாசித்து பாருங்கள் சீக்கிரமாய். அந்த வசனத்தில் இயேசு வெளிப்படும் போது சங்கீதம் 130 3ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 130 3ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசித்து நான் முடியும். கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீர். நல்ல கவனிங்க. இப்போ அக்கிரமத்தை நீங்க கவனித்திருப்பானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. அல்லேலூயா. கிருபையின் காலங்களில் அப்படி இருக்கும். நியாயத்தீர்ப்பினால் அப்படி வர முடியாது. அக்கிரமத்தை நீங்கள் கவனித்திருப்பீனால் யார் நிலை நிற்க?
ஆனால் அப்பா அக்கிரமத்தை கவனிப்பார், அக்கிரமத்தை கட்டி வச்சிருப்பார், மீறுதலையும் எண்ணி வச்சிருப்பார், பாவங்களை வச்சிருப்பார், புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். அப்போ அதுக்குரிய தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார். அல்லது சொல்களே இல்லையா? இப்போ நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால மனஸ்தாபப்பட்டு என்ன செய்கிறாருன்னா நம்மை மன்னிப்பார். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அப்படி வாசிப்போம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். அவர் 6ஆம் முத்திரையினை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும். பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது. அது காய்கள் உதிர்வதை போல வானத்தின் நட்சத்திரங்களும் வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. பூமியிலே விழுந்தது. வானமும் வானங்கள் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல ஆயிற்று. விலகி போயிற்று. விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயிற்று. பூமியின் ராஜாக்களும் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைகளின் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீன யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் இயேசு வரும்போது கண்மலையில் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையை நோக்கி நீங்கள் எங்க மேல, ஏன்னா இவர் முன்னாடி நிக்க முடியாது, இதனால சகிக்க முடியாது, நீங்க எங்க மேல விடுங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் முன்பாக முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகாநாள் வந்து விட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. யார் நிலை நிற்கக்கூடும்? அதை மீண்டும் அந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அக்கினியை புடமிடுவதை போல நாய் திருப்புல பொன்னை புடமிடுவதை போல வாசிங்க அந்த வசனத்தை. அதனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியா வராரு. புடமிடுகிற அக்கினி போலவும் மன்னாருடைய சவக்காரத்தை போலவும் இருப்பார். அப்படின்னா வண்ணான் என்பது உங்களுக்கு தெரியும், துணி துவைக்கிறவன். நம்ம போல துவைக்க மாட்டான், நெருப்பு வச்சு ஆவியில் வேக வைப்பான். அதுக்கு முன்னாடி அடித்து என்ன செய்வான்? அப்படி இயேசுவினுடைய நாள் இருக்குமா? ஒரு அலேச்சங்களே அல்லேலூயா. ஆனால் இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் நாம் அந்த இடத்துல இராதபடி நம்மை சுத்திகரித்து கொண்டு நாம் செய்த தவறுகளுக்கு மனஸ்தாபப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபித்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உம்மோடு இருக்க உதவி செய்யும். ஒரு அலேச்சங்களே அல்லேலூயா. அந்த 2வது வரிகளே, நான் உம்மோடு இந்த உலகத்திற்கு வருவதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் எழும்பின வண்ணமாக ஆண்டு சமூகத்தை நோக்கி ஒப்பு கொடுத்து எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை அப்படியே நீங்கள் சோதனை பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாளிலே சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிற்பவன் யார்? புடமிடுகிற அக்னியை போலவும் மன்னாருடைய சவக்காரத்தை போலும் இயேசு வருவார். கீழே நிறைய இருக்கத்தான் செய்யுது. அந்த நாய தெருப்புக்கு முகத்துக்கு நிற்க முடியாது. இன்னைக்கு நம்ம நிற்கலாம். ஆண்டவரே, ஒரு அந்தரங்க பாவமாக இருக்கலாம், ரகசிய பாவங்களாக இருக்கலாம். அப்படியே நீங்கள் ஒப்போடு தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சோத்திர ஆண்டவரே, எல்லா வாயிலையும் வாலி பசங்க அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நினைவுகளை பார்க்கிறார். போதும் நீங்க போதும், உன் சமூகம் உன் பிரசன், கைகளை அப்படியே உயர்த்துங்க. உன் சமூகம்
பிரசனம் போதும், நீங்க போதும். உன் சமூகம் பிரசனம் எப்போதும் நீ தானையா என் முன்னே, நீ தானையா. சேர்ந்து எப்போதும் நீ தானையா என் முன்னே, நீ தானையா ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் நீ தானையா என் முன்னே, நீ தானையா எப்போதும் நீ தானையா என் முன்னே, நீ தானையா. போதும், நீங்க போதும். உன் சமூகம் பிரசனம், உன் சமூகம் இதே அனுபவத்தில் நீங்கள் போதாப்பா என் கடைசி நாள் வரை இருங்க. பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றின பரிசுத்தாவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். 2வது வருகை குறித்து பழைய பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களை இந்த நாள் வரை கேட்பதற்கு உதவி செய்யும். நாங்கள் எச்சரிப்படைவதற்கு, ஜாக்கிரதையாக இருப்பதற்கு, பரிசுத்தமாக இருப்பதற்கு, தேவன் வெளிப்படுத்தின காரியங்களிலே உறுதியாக இருப்பதற்கு, எதிலெல்லாம் நிலை நிற்க வேண்டுமோ அதில் நிலை நிற்பதற்கு, இயேசுவோடு கூட வெளிப்படும் போது நிற்பதற்கு தேவனோடு எங்களோடு பேசினேன். அதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிறவர்கள் அது அனுபவத்தில் இருக்கணும்ப்பா. இதன் மூலமாக தூரத்தில் கேட்கிற ஒவ்வொருவோடு இடைப்படுவீராக. அவளை இந்த அனுபவத்திற்குள்ளாக நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர், என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர், கர்த்தர் செய்த சகல பகலும் மறவாதே. ஆகும். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னின ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம்முடையவரோடும் சகல பரிசுத்தவங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை புரிந்தோம் சதா கால என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்தார்.